பரமை வாழ்க. காலையில் நல்ல வேலையை செய்யணும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். நல்ல வேலைன்னு சொன்னோன்னா எத்தனையோ வேலைகள் இருக்குது. அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் நம்ம கேட்டிருப்போம். கேட்கும்பொழுதே நமக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த ஒரு தீபம் ஏற்றுறது, காலை கதிரவன் மாதிரி ஒரு அந்த ரெட் கலர் லைட் இருக்குது பாருங்கள். இது போல் ஒன்று இருக்கும்போது வாழ்க்கையிலையும் பல மாற்றத்தை உருவாக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த வார்த்தைகளுடைய ஒரு மேஜிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 வரிகள், அவருடைய அருட்பா, அவருடைய குரல் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் என்ன செய்யலாம்னா, பல முறை திரும்ப திரும்ப கேட்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே ஒரு தடவை கேட்டால் மாற்றம் ஏற்படாது, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். நமக்குள்ளார அது மாறணும்னு சொன்னோன்னா திரும்பி திரும்பி பல தடவை கேட்கணும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு 9 முறையோ இல்லை 11 முறையோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னு பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டோ அதோடு அப்படியே லயிச்சு போய் கேட்கணும். கேட்டுட்ட பிறகு இன்னும் நம்ம அது எப்படியெல்லாம் வேலை செய்யும், அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நல்ல அமைதியாக அதோட ஒன்றி 2 லைன் தாங்க கேட்டு பாருங்கள். என்ன ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார அந்த மேஜிக் உருவாதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். பரமே சாந்தி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும்
நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து பரமை வாழ்க பரமானந்தம் வாழ்க பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. இப்போ நல்லா கேட்டோம். அந்த கேட்ட பொழுது ஒரு சில முறை கேட்டிருக்கோம். இப்போ ஒரு 9 முறை 11 முறை கேட்டிருக்கோன்னே வச்சுக்கோமே. இன்னும் இதை தாண்டி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஓட விட்டுட்டு நம்மளுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் கூட அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி இருக்கும் தெரியுமா? மேஜிக் நடக்கும். மிராக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரே விஷயத்துக்குள்ளாக அது எந்த விஷயம்ன்று பார்த்தோம். ராமலிங்க வள்ளலார் அற்புதமான வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. அவரோட உயிர்கலப்பு நடக்குது. அதோட என்ன நடக்குதுன்னா, அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்குள்ளாக ஒலிக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக அது போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட்டி நமக்கு வேண்டியதை நடக்க வைக்குது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, யார் மேலே ஆணையாக சொல்கிறாரு, அந்த இறைவன் மேலே ஆணையாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எல்லாமே உங்களுக்கு கைகூடுங்கிறாங்க. அதுதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் சேரணும், என் கூட இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே எனக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறோமே. வேணும்னு நினைக்கும்போது நான் அதுக்குள்ளாக உள்ளே போகணும். அந்த இதை இந்த மாதிரி ஒரு காலை பொழுதில் இல்லை எப்போ வேணாலும் அதை பிரபஞ்சத்துக்குள்ளாக ஒழிக்க விடணும். அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் சிறந்த ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அந்த இறைவன். இறைவன் என்பதுன்னு இயற்கை. அந்த இயற்கைக்குள்ளாக நாம் நின்று அதை வணங்கணும். அந்த இயற்கையை வணங்கணும். இறைவனை வணங்கும் பொழுது இறைவனுங்கிறது எல்லாமே பறந்து இருக்கக்கூடியது. அப்போ தான் அந்த மேஜிக் நடக்கும். எந்த மதமாக இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் இயற்கை ஒன்று தான்.
அந்த இயற்கைக்குள்ளாக நின்று 2 வரிகள் பாருங்கள், அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அந்த மிராக்கிள்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் ஆகாஷிக் ரெக்கார்டிங். நம்ம பழசெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை செஞ்சு பாருங்களேன், பழசையும் தெரிஞ்சுக்கலாம், இனிமேல் நம்ம இருக்க போகிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் வே, ரொம்ப கஷ்டமானதே இல்லை. உள்ளே போகிறோம், அந்த எல்லாம் வல்ல தெய்வத்தை பிடிக்கிறோம், அதுக்குள்ளாக நிற்கிறோம், எல்லாத்தையும் நமக்கு வேண்டிய அளவுக்கு வர வைக்கிறதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே நாம் நம்மளை முறையிடுறோம். திரும்ப திரும்ப கேளுங்க, ஒரு 1/2 மணி நேரங்கிற மாதிரி கேட்டு பாருங்கள், மாற்றம் நடக்கும். மாற்றத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க, அந்த மாற்றத்தை கமெண்ட்டில் எழுதுங்களேன். அதை எழுதும்போது உங்களுக்குள்ளார மாற்றம் ஏற்படும், மற்றவங்க படிக்கும்பொழுது அவங்களுக்குள்ளாரையும் மாற்றம் ஏற்படும். இப்படி தான் நாம் சின்ன சின்னதாக மாற்ற முடியும். மாற்றி பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி மாற்றிடலாம். பரமை சாந்தி, பரமை வாழ.